அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி போவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். நீங்களுமே சொல்லியிருந்தீங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அந்த கேன்சல்னு நீங்க சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நேத்து நம்மளே ஆஃப் த கேமரா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்னைக்கு மனு தந்திருக்காங்க போல, இந்த மாதிரி மறுபடியும் நாங்க பாண்டிச்சேரிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். தாவேக்காக்கு பாண்டிச்சேரியில அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் இல்லை. நேற்று நீங்கள் சொல்லும் பொழுது கூட நான் ஏன் இல்லை அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியவங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அரசியல்வாதிகளுக்கும் விஜய் அவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர். இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்றத நேற்று நம்ம பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. அவங்க நோ சொல்லலை. ஸோ இதுக்கு மேல்முறையீடு மீன்ஸ் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றதான் பார்க்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இன்னைக்கு கூட ஆதவ் அவர்களும் புஷியானந்த் அவர்களும் மீண்டும் 4வது முறையாக கொடுக்க போயிருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ்நாடு தானே உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு, உங்களுக்கு அங்கே என்ன அப்படின்ற போது பார்க்கும்பொழுது புதுச்சேரியிலும் அவங்க இப்போதைக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லலை. யார்கிட்டையுமே என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அநேகமாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, புதனை உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. பாண்டிச்சேரியில் ரொம்ப லாங்கெல்லாம் இல்லைங்க. அவங்க அனுமதி கொடுத்த உடனே அதுக்கான வேலைகளை தொடங்கிடுவாங்க. மீண்டும் அந்த எப்படி சொல்கிறது, அந்த வேன், அந்த ஆக்ரோஷமான வேன் களமிறங்க போகுது. அந்த ரோட் ஷோக்கு தயாராகிட்டு இருக்கு. ரோட் ஷோ உறுதியாக போகுது அப்படின்றத கிட்டத்தட்ட நம்மளே சொல்லிடலாம். ஏன்னா அவங்களோட சோர்ஸ் அவ்வளோதான். நம்மகிட்ட சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, நாங்கள் இவ்வளோதாங்க நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் உறுதி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 80% இப்பயே வாய்ப்புகள் இருக்குது. விஜய் ஒரு ஃபோன் அடிச்சாருன்னா போதுங்க, அனுமதியே தேவையில்லை, உடனே வாங்க அப்படின்றோம். இதுக்கு ப்ராப்பராக இப்படிலாம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க திட்டமிடுதல் மாதிரியே இங்கேருந்து ரோட் ஷோ, அதாவது அவங்க குறிப்பிட்ட ஒரு ஏரியா வச்சுருக்காங்க, அங்கேருந்து தொடங்கி எண்டு வரைக்கும் ரோட் ஷோ அப்படின்றத உறுதியாக போகுது. 2 இடங்களில் பரப்புரை பிரச்சாரமானது இருக்க போகுது புதுச்சேரியில். ஸோ அங்கே அவங்க பயந்துட்டாங்க, விஜய் வரதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, அங்கே ஒரு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு தாக்கம் ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு பயத்திலையோ தயக்கத்திலையோ இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படிலாம் எதுவுமே இன்ன வரைக்கும் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லி யூஸராக தான் இருக்கார் விஜய் அவர்கள். வரட்டும், தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அந்த அனுமதி அப்படின்ற விஷயம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. நம்ம சொல்லியிருந்தோம் சேலமா ஈரோடான்னு, இப்போதைக்கு சேலம் இல்லை ஈரோடு தான் அப்படின்றத அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பாண்டிச்சேரி அப்படின்றது சீக்கிரமாக இந்த வாரம் இன்னைக்கு நாளைக்கு அனுமதி வழங்கிடுவாங்க. இந்த வாரம் இறுதியில் பாண்டிச்சேரி போகிறாரு. இறுதி கிடையாது, வியாழன் இல்லை வெள்ளி, சனிக்கிழமை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து சனிக்கிழமை தான் மக்கள் சந்திப்பு விஜய் அவர்கள் நடத்திட்டு இருந்தார். இனி சனிக்கிழமை வேண்டாம், ஏன்னா அது வீக்கெண்டாக இருக்குது. இப்போ பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறையாக இருக்குது, அதாவது லீவில் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்களும் அந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதுவே ரொம்ப ஒரு இடையூறாகும். மீன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கூட்ட நெரிசல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அது வேண்டாம், அதை தவிர்க்கலாம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சனிக்கிழமை வேண்டாம், ஒன்று வியாழன் இல்லை வெள்ளி அந்த மாதிரியான பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு வியாழன் வெள்ளியை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்த போகிறாங்க. நீங்கள் நான் சொல்கிறதான், செவ்வாய்க்கிழமை மீண்டும் 4வது முறையாக அனுமதி கேட்டு மனு கொடுக்குறாங்க. புதன் வியாழன் கிடைச்சிரும், புதன்கிழமை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வியாழன வெள்ளி அவங்க பயணத்தை மேற்கொள்ள போறாங்க. ஏற்கனவே நம்ம பேசிருந்தோம் அதை பத்தி. அதுக்கு கீழே அந்த பதிவுல என்ன இருந்ததுன்னா, கமெண்ட்ல பாண்டிச்சேரியில எல்லாருக்குமே விஜய் அவர்கள் வர்றதை வார்ம் வெல்கமாக தான் பாக்குறாங்க. ஆனா இப்போ இந்த மழை டைம் அப்படிங்கறதுனாலதான் சில தாமதங்கள் ஏற்படுது. மற்றபடி பாண்டிச்சேரிக்கும் அந்த முதல்வருக்கும் நம்ம விஜய் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். அவர் இங்க விஜய் அவர்களை சந்திச்சிருக்காருங்க. விஜய் அவர்களும் நெருங்கிய நட்புல தான் இருக்காங்க. அதனால அவ்வளோ பெரிய எதிர்ப்பு அங்கே இல்லைன்ற. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு இல்லை. விஜய் அவர்கள் ஏன் இப்பயுமே புதுச்சேரியை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா, நம்ம சொன்ன அந்த சேலம் அந்த இடம் தேர்வுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்குது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வரவுக்கு அப்புறம் புத்துணர்ச்சியாக விஜய் அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதனால அவரோட அடுத்த கட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, அந்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாதிரி அவங்களோட பரப்புரை பிரச்சாரத்திலே நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது இல்லை. அதுக்கு அடுத்தது எங்கே அப்படின்ற பிளானில் விஜயுமே இப்போ கொஞ்சம் மும்முரம் காட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போதைக்கு இந்த வாரம்
தமிழ்நாடு சார்ந்த இடங்கள்ல அனுமதி வழங்காதனால சரி நம்ம புதுச்சேரியை நம்ம அணுகிடுவோம். ஏன்னா அது வந்து ஒரு நாள் தான். நீங்கள் பாண்டிச்சேரியே நீங்கள் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். புதுச்சேரி காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா ஈவினிங்குள்ளார புதுச்சேரி இருக்க எல்லா ஊர்களையும் சுற்றி அதான் அந்த ரோட் ஷோவும் பரப்புரை பிரச்சாரத்தோட முடிஞ்சிடும். இல்லைன்னா அவர் வந்து எதுவுமே தேவையில்லைங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டெயின் பண்ணவே தேவையில்லை. அவர் நினச்சிருந்தானா ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு வீடியோவோ போட்டிருந்தாலும் அங்கே இருக்க மக்களுக்கு அதுவே பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கும். ஆனால் நான் போவேன்னு ஒருத்தர் நினைக்கிறாருல, போகணும் நீங்கள் கொடுங்க, 1க்கு 3 முறை நீங்கள் அவங்களை அணுகுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. விஜய்கிட்ட அதுதான் ஒரு அவங்க இப்போ தான் பயிற்சி பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டாலுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே எடுத்த முடிவில். இல்லை நாங்கள் புதுச்சேரியில் ரோட் ஷோவும் பரப்புரை பிரச்சாரம் பண்ணுவோம், இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது கோவையா, சேலமா, கோபிச்செட்டிப்பாளையமா அப்படின்றது அடுத்த கட்டம். நாங்கள் இந்த வாரம் முடிச்சிடறோம். மழை, புயல், வெயில் எது அடித்தாலும் சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த வாரம் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்கும் பொழுது ஏன் அவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கீங்க, ஏன் புதுச்சேரியில் வந்து ஏன் அவங்க தரலைன்னா என்ன, நீங்கள் வேறு எங்கேயாவது கான்சன்ட்ரேட் பண்ணலாம்ல அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க இந்த முறை இப்படி அணுகணும், இப்படி தான் முறையாக போகணுன்றது கிட்டத்தட்ட பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கான வரையறையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே இங்கேருந்துமே நிறைய விஷயங்கள் போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம வரப்போகிறோம், இப்படி தான் இருக்க போகுது, எப்படி அங்கே கள நிலவரம் என்ன அப்படின்றதையுமே இவங்க எல்லாமே கேட்டு நம்ம சொல்கிறோமே டீட்டெயிலிங்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ எந்த ஒரு தடையும் இருக்காது, தடங்களும் இருக்காது, இடையூறுகளும் இருக்காது அப்படின்றதுக்கு இந்த வாரம் தெரிஞ்சிட போகுது. தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே எப்பயுமே விஜய் அவர்களோட படம் இல்லாம இருக்காது. இப்போ கடைசியா கூட தீபாவளிக்கு வந்து விஜய் அவர்களோட படம் இல்லை அப்படின்னு மெர்சலெல்லாம் ரீகால் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். அந்த மாதிரி நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போது 2026 வந்து ஜனநாயகனுடைய ட்ரைலர்லேயே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலரை எதிர்பார்க்கலாமா? அவரோட அரசியல் களத்தை பார்க்கும் பொழுது இப்போ சினிமாவும் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜனவரி, டிசம்பர் ஆயிடுச்சு, ஜனவரி இன்னும் ஒரு மாதம் தான் இருக்க போகுது. ரொம்ப குறுகிய நாட்கள். அவர்களோட ப்ரொமோஷன் வந்து 27ஆம் தேதி மலேசியாவில் நடக்குது அப்படின்னாலுமே கூட படம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து அவர்கிட்ட போயிருக்காங்க. ரெண்டுமே ஸ்டேபிளாக பார்க்குறாங்க. அவர் வந்து இந்த பக்கம் திரும்பும் பொழுது அவர் டீமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அரசியலுக்கு அப்படின்றப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. கேவிஎன் ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுல நிறைய இடையூறுகள் இருக்குது, ஸ்க்ரீனிங்கில் பிரச்சனை இருக்குது, அப்படிலாம் நிறைய தகவல்கள் அவருக்கு போக போக அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. நீங்கள் மலேசியாவில் ஈவென்ட் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு. யார் யார் வரப்போகிறாங்க, அவங்க என்ன வேணா பேசிட்டோம், விஜய் அதில் என்றைக்குமே தலையிட மாட்டார். ஏன்னா லியோ சக்ஸஸ் மீட்லேயும் நினைக்கிறேன், லியோ சக்ஸஸ் மீட்டில் சம்திங் நிறைய பேசும்பொழுது அர்ஜுன் அவர்கள் பேசினாங்க, மன்சூர் அலிகான் பேசினாங்க. அவங்க என்ன பேச போகிறான்னு விஜய் அவர்களுக்கே தெரியாது. மன்சூர் அலிகான் சார்லாம் நீங்கள் ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒன்று பேசி கொடுத்தாலுமே அதை கிழிச்சிட்டு அவர் பாட்டில் வந்து தான் பேசுவார். விஜய் அவர்கள் எல்லாருமே அவரை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் கில்லர் தாங்க விஜய், அதில் மாற்றுக்கு எடுத்தே இல்லை. உட்காந்து எல்லாருமே பார்ப்பார், ஓகே நீங்கள் அப்படி சொன்னீங்களா இப்படி சொன்னீங்களா எல்லாமே எடுத்துப்பார். அந்த மனுஷனை வந்து நீங்கள் வெளியிருந்து நீங்கள் எவ்வளோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் அவர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட பழகும் போது உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. சே என்ன மனுஷன்டா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்காக பார்க்க முடியும். மன்சூர் அலிகான் சொன்னதும் சரி, அர்ஜுன் அவர்கள் சொன்னது எல்லாமே உள்ளிருந்து வந்தது. மிஸ்கின் அவர்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ யாருமே வெளிப்பட்ட முறையில் அவர்கிட்ட சொல்லணும்லாம் அவர் யாரும் பழகலை, உண்மையாக யதார்த்தமாக சொன்ன விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. படம் ப்ரொமோஷனுக்கு வந்துடுறேன். கேவியனோட பிளான் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பட்டி தொட்டிலாம் கலக்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன, அடுத்த சிங்கிள் தான். அதுக்கப்புறம் போஸ்டர்ஸு, கேரக்டர் ரிவீலு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ண போகிறாங்க. இந்த மாதம் 4 வாரம் இருக்க போகுது. 4 வாரத்துக்கும் ஒவ்வொரு அப்டேட் வரது உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நியூ இயருக்கு படத்தோட டீசரோ இல்லை வேறு ஏதாவது விஷயமோ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்காங்க. 27ஆம் தேதி ஆடியோ லான்ச் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அனிருத் அதுக்காக தான் தயாராகிட்டு இருக்காரு. இங்கிருந்து எல்லாருமே படையெடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட மினி கோடம்பாக்கத்தையே எப்படி லியோ படத்துக்கு வந்து மினி கோடம்பாக்கத்தையே கூப்பிட்டு போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சாங்களோ அந்த மாதிரி மலேசியாவுக்கு இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கேருந்து இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், சின்ன சின்ன நடிகர்கள், ஏன்னா இந்த நகைச்சுவை நடிகர்கள், அதுக்கப்புறம் துணை நடிகர்கள் எல்லாருமே அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ விஜயோட ஈவெண்ட் அது லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால நீங்கள் விருப்பப்பட்டவங்க வரலாம் அப்படின்றது மீறி விஜய் விருப்பப்படுறாங்க, விஜய்க்கு விருப்பப்படுவார்ல அந்த மாதிரியான ஆட்கள். நம்ம சொன்ன மாதிரி விஜயோட குடும்பமே கிட்டத்தட்ட கலந்துக்க போகிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. எஸ்சிசி அவர்கள், சோபா மேடம் அவர்கள், அவரோட ஃபேமிலி. நம்ம சொன்னும் பொழுது நிறைய பேர் நம்மகிட்டே கேட்டாங்க, என்ன நீங்கள் வந்து சங்கீதா அவர்கள் வரதா சொல்லியிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு வந்து தெரியும், அது பாசிபிளா, நீங்கள் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம மீண்டும் சொல்கிறேன், நம்ம கேட்ட வரைக்கும் சங்கீதா அவர்களும் ஜேசன் சஞ்சய் அவர்களும் வரது இப்போ வரைக்கும் உறுதியாயிருக்கு. இந்த நேரம் வரைக்கும் அந்த ஈவெண்ட்டில் மலேசியாவில் நடக்கக்கூடிய 27ஆம் தேதி விஜய்க்கு லாஸ்ட் டைம், அதாவது ஜனநாயகன் படத்தோடைய ஈவெண்ட்டுக்கு விஜயின் குடும்பத்தார்கள் கலந்துக்கிறது உறுதியாக இருக்குது அப்படின்றதான் இன்ன வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அவரை இன்னி ஸ்டேஜில் எப்போ ஏறி பார்க்க போகிறோம், சினிமா ஸ்டேஜில்
அரசியல்வாதி ஆயிட்டாரு. ஆனா சினிமாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த அதான் சார் மாஸ்டர் படத்துல அந்த கோட் போட்டு வருவாரு, நம்ம நண்பர் அஜித் மாதிரி வரலான்னு சொல்லிட்டு, அப்போ சங்கீதா கீழே உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க விஜய். அந்த விஷயங்களாவது நம்ம அது 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 ஒரு கடைசி டைம் இல்லை, ரெண்டு பேரையும் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் கிடைக்க போகுது. எல்லாருமே எமோஷன் ஆக போகிறாங்க. விஜய் அவர்கள் அங்கே ஒரு அரசியல் ஸ்பீச்சும் இருக்குது, குட்டி ஸ்டோரி இருக்குது, அது இல்லாமல் அவர் கண் கலங்க போகிறாருன்ற மாற்று கருத்தே இல்லை. அதை பார்க்கறதுக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பார்த்தீங்களா. விஜய் எங்கே நடந்தாலுமே அந்த ஈவெண்ட் பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க. இந்த லாஸ்ட் டைம் அப்படின்னாலும் இங்கேருந்து படையெடுத்து போகிறாங்க. எவ்வளோ பேருன்றது எண்ணிக்கை இன்ன வரைக்கும் தெரியலன்னு வச்சிங்களேன். ஆனால் மினி கோடம்பாக்கம் இங்கேருந்து போகுது. விஜயோட குடும்பத்தாரும் அதில் பங்கேற்றுக்க போகிறாங்க. சங்கீதா அவர்கள் வர்றது, மீண்டும் சொல்கிறேன், ஏன்டா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்றது நம்மளுக்கு வந்த சோர்ஸ் அதோட சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் 90%, 80 to 90% அவங்க வர்றது இன்ன வரைக்கும் உறுதியாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. ஆனால் கண் கலங்கி அந்த ஒரு அரங்கத்தையே கண் கலங்க வைக்க போகிறாரு. அது ரொம்ப எமோஷ்னலாக என்ஜாய் பண்ணுறதுக்கு போகலாம். நீங்கள் அனிருத்தோட வைப்பு அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்க போகுது. அது ஃபுல்லாக அந்த ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு, ஏன்னா விஜயோட எல்லா படங்களிலும் இருந்து ஹிட் பாடல்கள் வந்து சிங்கர்ஸ் பாட போகிறாங்க, தயாரிப்பாளர்கள் வந்து பேச போகிறாங்க, இயக்குநர்கள் வந்து பேச போகிறாங்க, பாடல்கள் பேச போகிறாங்க, நடன இயக்குநர்கள் பேச போகிறாங்க, ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. இவ்வளோ விஷயங்கள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஷோன்றாங்க. அரங்கம் நிறைய போகுது. இவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த மைக்கு பிடிக்கிறப்ப அவருக்கே ஒரு நடுக்கம், தயக்கம் இருக்கும். ஐயோ இனி இந்த மக்கள், இந்த ரசிகர்களை பார்க்க முடியாது, இனி நான் தொண்டனை தான் பார்க்க போகிறேன், ரசிகர்களை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப எமோஷன் ஆகி அந்த உடையிற தருணம், அதுதான் சொல்கிறேன். 27க்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அந்த மனுஷனுக்கு இது கடைசி நாள், என்னோட வேலை இதுதானா, இங்கேயோட என்னோட பயணம், சினிமா பயணம் அப்படின்றது இங்கே எனக்கு முடியுதா அப்படின்றது, இந்த ஸ்டேஜ் அப்படின்றது முடியுதான்றப்போ ரொம்ப வருத்தமாக தான் இருக்க போகுது. நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்கிறது ஒன்று தான். இந்த மலேசியாவில் இருக்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தொடர்ந்து நடிங்க. அதை கண்டிப்பாக விஜய்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் முன்வைக்க போகிறாங்க. அது ரொம்ப எமோஷ்னலாக, அது வந்து ஒரு ஈவெண்ட்டாக எடுக்க முடியாது, எமோஷ்னலாக ஒரு தருணமாக தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்பேன் என்ன நடக்குது.